நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்னைக்கு வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் தந்தது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 17 வரைக்கும் உண்டான வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆவியானவர் வழி நடத்தும்படி உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்லும்படி என்னை ஒப்புக் கொடுக்குறேன். என்ன வசனம்னா, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரிப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்குதான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலை அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தனவராய் காணும், தூரத்துள்ள தேசத்தை பார்க்கும். இதுதான் வசனம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் இதை சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துல விழுந்து விக்கிரக ஆராதனையில விழுந்து தேவன் சொல்லாத பிரமாணத்தெல்லாம் நரபலி கொடுத்து வானத்து சேனைகளை பணிந்து தேவனுக்கு கோபம் ஊட்டிய போது அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பி இதுவல்ல வழி, இதுல நடவுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் கேளாமல் போனார்கள். அப்பொழுது இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் யுத்தத்தையும் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை வாதிக்கிற அந்த நேரம் வரும்பொழுது முன்பாகவே இந்த ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிலாம் எழுப்பி, நீங்கள் திடமானதா இருந்து கர்த்தரையே சேவியுங்கள், கர்த்தர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், அவரை விட்டு விலகுவதற்கு அவர் செய்த துரோகம் என்ன அப்படின்லாம் கேட்கிறாரு. நான் என்ன குற்றம் செஞ்சேன் நீங்க என்னை விட்டு விலகுனீங்களே? நான் உங்களை ரட்சித்து உங்களை காத்து வழி நடத்தி உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து வெயிலையும் மழையிலையும் காத்து கானான் தேசத்துக்கு அழைத்து வரவில்லையா? அப்படி இருந்தும் நீங்க அவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு வழி வழிக்கு போனீங்களேன்னு சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு பேசுறார். அப்பொழுது இடுக்கம் நெருக்கம் கஷ்டம் நஷ்டம் வரும் அப்படின்னு இதை சொல்ற ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்கள் கேட்டு, ஐயோயோ அப்படியா, அவ்வளவு ஆபத்தா, பிள்ளைகளை மாம்சத்தை சாப்பிடணுமா, ரொம்ப பஞ்சமா, இடுக்கமா நெருக்கமா, முற்றுகை போடப்படுமா, நம்ம தூர தேசத்துக்கு சிதறடிக்கப்படுவோமா அப்படின்னு சொல்லி பயந்து அவங்க கேட்கறாங்க இந்த வார்த்தையா. சீயோனில இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, சீயோனில பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரர் நடுக்கம் பிடிக்கிறது. யாருங்க நம்ம திகைப்பாங்க? யாரு நடுக்கம் பிடிக்கும்? யாரு பயப்படுவா? யாரு வேதனைப்படுவா? யாரு துக்கப்படுவா? பாவிகளும் மாயக்காரரும். இவர் என்ன சொல்றாரு? பாவிகள் மாயக்காரர் திடுக்கிடுறாங்க, துக்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பிரியமா நடக்கிற நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவர் அக்னி ஜுவாலை உள்ளவர் தான், அக்னி பட்சிக்கிற அக்னி தான், நித்திய ஜுவாலை தான். அவருக்கு முன்பாக நீங்க தங்கி தாபரிப்பீங்க, நிலை நிற்பீங்க, நீங்க சிதறடிக்கப்பட மாட்டீங்க. பஞ்சம் வந்தாலும் பட்டயம் வந்தாலும் கொள்ளை நோய் வந்தாலும் நீங்க பாதுகாக்கப்படுவீங்கன்னு இவர் சொல்றாரு. சரி, எப்படி நடந்தீங்கன்னா உங்களை நாங்க அவர் பாதுகாப்பாரு சொல்லி ஒரு சொல்றாரு. எப்படி நடந்தீங்கன்னா, இக்கட்டு வந்துருச்சு, ஆபத்து வந்துருச்சு, கடைசி நேரத்துல மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க, கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க, மனுஷரே இல்ல கர்த்தருக்கு கொடுத்த கட்டளை மட்டும் பழுங்க, மனுஷங்கர் குட்டளைய புறந்தள்ளி போடுங்க சொல்றாரு. அப்பொழுதுதான் நீதியாய் நடந்து, எப்படி நம்ம நடந்தா நம்ம வரும் கோபாக்கினைக்கும் இடுக்கத்துக்கும் நெருக்கத்துக்கும் எவ்வளவு கஷ்டத்துக்கும் நம்ம கடன் பிரச்சனையா இருந்தாலும், வியாதி பிரச்சனையா இருந்தாலும், அவமானமா இருந்தாலும், நிந்தனையா இருந்தாலும், புறக்கணிப்பு இருந்தாலும், ஏளனமா இருந்தாலும், பரிகாசமா இருந்தாலும் நம்ம கனமுள்ள மாறலாம் மாத்தும்படிக்கு தேவன் எப்ப பிரயாசப்பட்டு நமக்காக பட்சமா நிப்பார்னா நீதியாய் நடந்து. இந்த நீதியாய் நடக்கிறதுக்கு
என்ன, நீதினா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15:6 சொல்லுது, ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ண போறேன். நீ குழந்தை இல்ல அப்படி இப்படின்னு கவலைப்படுறீல்ல, வா வெளியே வா, வானத்து நட்சத்திரம் பாரு, அண்ணாந்து பாரு, இது என்ன கூடுமானா அப்படிப்பட்ட சந்ததி திரளை உனக்கு நான் தருவேன், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் முதிர் வயதிலையும் என்ன சொல்றான், அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா நீங்க சொன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்றான். அப்பதான் அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீதியாய் எண்ணினார். புரியுதுங்களா? விசுவாசங்கிறது ஒரு நீதி, அவிவிசுவாசங்கிறது பாவம், அவிவிசுவாசங்கிறது ஒரு அநீதி. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் வேதம் என்ன சொல்லுதோ அதை விசுவாசிக்கிறவன் நீதிமான் எனப்படுவான். ஓகேவா? இப்ப நீதினா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசுவான் என்ன சொல்றாரு பாருங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:37-40 வரைக்கும் என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் நியாயசாஸ்திரி, ஐயா நாங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடிக்கிறோம், எல்லா நீதியும் நிறைவேற்றுறோம், நீதியா தான் நடக்கிறோம், ஆனா பரலோக ராஜ்யம் எங்களுக்கு கிடைக்குமா? நாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் மேலான ஒரு 2-3 வசனத்தை நீங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க, அது எப்படி நாங்க செஞ்சா பரலோக ராஜ்யத்துல சுதந்திரத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாரு 37-40 வசனம் சொல்றாரு இயேசுவானவர், உன்னை முதலாவது கற்பனை என்ன, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட 10 கட்டளையில உன் தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஓகே, இதற்கு ஒப்பான கட்டளை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுவே எல்லா நீதியும் நிறைவேற்றுறதுக்கும் எல்லா நியாயப்பிரமாண கட்டளைகளையும், நியாயப்பிரமாண கட்டளையில 500-600 இருக்குது, அத்தனையும் ஞாபகம் வச்சு நம்மளால அன்றாட கடைபிடிச்சு செய்ய முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிச்சினா நீ நீதிமான், நீ நீதியை செய்கிறவன் அர்த்தம், பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நீ கை கொள்றவன் அர்த்தம். இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு. அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:12 என்ன சொல்லுது, அதுக்கு ஒப்பான கட்டளை, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயங்கிறது ஒப்பான கட்டளை என்னன்னா, ஒருவன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ, மத்தேயு 7:12. நானே சொல்லிடுறேம்மா. ஒருவன் உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் நீ விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய். யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி நம்மகிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நம்ம நினைப்போமா? நம்முடைய பொருளை உறவுகளை அபகரிச்சுக்கணும்னு நம்ம நினைப்போமா? நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்ம உதாசீனப்படுத்தி துக்கப்படுத்தி பேசணும்னு நினைப்போமா? நம்மளை சந்தோஷப்படுத்தணும், நமக்கு நன்மை செய்யணும், நமக்கு உதவி செய்யணும், நம்ம மேல அன்பு காட்டணும் நம்ம நினைப்போம். அப்படிப்பட்டதே நீ மற்றவனுக்கு செய். அப்படி செஞ்சினா நீ நியாயப்பிரமாண கட்டளையை கீழ்ப்படுகிறவங்க நீதிமான். எதுக்கு? இந்த அக்கினி வருதுல்ல, இடுக்கம் நெருக்க வருதுல்ல, அப்ப நீ தங்கி தாபரிப்பாய் நீதியா இருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வரி, செம்மையானவர்களை பேசி நீதி செஞ்சாச்சுப்பா, எல்லாம் நான் ஆராதனைக்கு வந்துடுறேன், வார வாரம் ஆண்டவரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், எல்லா உபவாச கூடுகள்லாம் சேர்ந்துக்கிறேன், நீதியை செய்யறேன், சரிப்பா. செம்மையானவைகளை பேசணுமே. என்ன செம்மையானவைகள் பேச்சு? யாக்கோபு எழுதின நிருபத்துல, நாவு சிறிய அவயமா இருந்தாலும் ஆயில் சக்கரத்தை கொளுத்தி போடுகிறதா. சிறிய நெருப்பு பெரிய காட்டை அழித்திருது, எரிச்சு போடுறது. அது மாதிரி நாவானது அநீதி நிறைந்த உலகம், அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கு, பொல்லாங்கு உள்ளதா இருக்குது அப்படின்னு யாக்கோபு அப்படியே சொல்ற நம்ம நாவை பத்தி, நம்ம பேச்சு பத்தி. அப்ப தேவ பக்தி உள்ளவன் யாரா இருந்தாலும் பேச்சு
கனமுள்ளதாயும் பிரயோஜனம் உள்ளதாயும் தேவனை பிரியப்படுத்துறதாயும் பேச்ச கேட்கிறவங்க பிரியப்படுறதாயும் அன்பா இருக்கிறதையும் இருக்க வேண்டியது நம்ம அவசியமா இருக்கு. அப்ப யாக்கோபு சொல்றதுன்னா நாவு பொல்லாதது, எல்லாம் பெரிய கப்பல் சுக்கான் கொண்டு திருப்பிடலாம். அது மாதிரி மொத்த வாழ்க்கை சக்கரத்தையும் நீங்க பேசுறத கொண்டு திருப்பலான்னு சொல்றாரு. ஒருவன் வாய்தான் அவனுக்கு குற்றவாளி என்றும் நீதிமான் என்று தீர்க்கப்படும் இயேசு சொல்றாரு. இப்ப சொல்றாரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 சொல்றாரு, 34 இருந்து 37 வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யற காலத்துல இயேசுவானவர் என்னென்ன பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? போஜன பிரியன், வஞ்சிக்கிறவன், மதுவான பிரியன், அப்படி இப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. வாய்க்கு வந்தது. சாஸ்திரிகளும் நியாய சாஸ்திரிகளும் சொல்றாங்க, இவன் ஒன்னும் பெருசா ஒண்ணும் செய்யலப்பா, சாத்தானுடைய பிசாசுடைய தலைவனை கொண்டு பிசாசுகளை துரைத்து மனுஷங்களை சொஸ்தப்படுத்துறான், பெயல்செபூல்னாலே பிசாசுகளை துரத்துறான்னு சொல்றாங்க மக்கள். அவர் சொல்றாரு, சாத்தானுடைய ராஜ்யம் பிரிஞ்சிருந்தா அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? ஒருவனுடைய பலவான அவனை கட்டி போடலன்னா அவனுக்கு கொள்ளை பொருள் எப்படி நம்ம மீட்க முடியும்? நான் தேவனுடைய விரலினாலே அற்புதம் செய்யறேன், அதிசயம் செய்யறேன், உங்களுக்கு நான் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்து காட்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் என்ன நீங்க வந்து தூசிக்கிறீங்க, ஏளனமா பேசுறீங்க, அலட்சியம் பண்றீங்க. அப்ப தான் சொல்றாரு, விரியன் பாம்பி குட்டிகளே, பொல்லாதவர்களாகி நீங்கள் நல்ல வார்த்தைகள் எப்படி பேசுவீங்க? உங்க இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா அவனோட வாய் பேச்சு நல்லதா இருக்கும். ஒரு மனுஷன் முழுவதும் அக்கிரமம் நிறைந்தவனா இருந்தா அவன் பேச்சு அக்கிரமமா தான் வரும். அவனுடைய வாய் பேச்சு கொண்டு குற்றவாளி என்று நீதிமன்ற தீர்க்கப்படும். அதனால மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்றாரு. இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்கு. இவ்வளோ இடுக்கம் நெருக்கத்துல நம்ம வாழ வேண்டியதா இருக்குது. இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிதான் பரலோகராஜ்யம் போக வேண்டியதா இருக்கு. நான் உங்களை குறித்து பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாம் வசனத்துல தேறினவர்களாக இருக்கிறீர்கள். அதனாலதான் ஐயா, எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஆராதனை பண்ண தெரியாது, ரொம்ப ஜெபிச்சு வல்லமையா அற்புதம் செய்ய தெரியாது, வசனம் தெரியும். ஐயா என்ன மறுபடியும் கூப்பிட்டுருக்குறாங்க, உங்களுக்கு வசனத்தை பகுத்து போதித்தா இன்னும் நீங்க ஆவில வளருவீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கிறதுக்கு உண்டான காலங்கள் வந்து கொண்டது நான் நம்புறேன். இல்லையா? ஓகே. செம்மையானவர்களை பேசி இடுக்கண் வருவதால் ஒரு ஆதாயத்தை நம்ம தள்ளி இடுக்கம் செஞ்சு நெருக்கமா இருந்து மற்றவங்களுக்கு அபகரிச்சு ஏமாத்தி பணம் வாங்கி கடன் வாங்கி ஏமாத்தி அப்படி புரட்டி இப்படி புரட்டி இடுக்கன் செஞ்சு வருகிற ஆதாயத்தை நம்ம புறந்தள்ளணுமா? எப்படின்னா வேதம் சொல்லுது, எப்படி விழுங்கினானோ அப்படியே அவன் கக்குவான். ஒரு காலத்துல எப்படிப்பட்ட பொருள் சேர்த்தானோ அப்படியே அவன் பறி கொடுப்பான். அதே 33 ஏசாயா 33:1 சொல்லுது. நானே சொல்லிடுறேன் விளக்கமா. கொள்ளையிடப்படாதிருந்தும் ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றான், அவரை போய் கொள்ளையடிக்கிறது. அவர் கபடு சுதுல்லா இருக்கிறாரு, விவரம் தெரியல, அப்படி வாங்க இப்படி வாங்க, சீட்டு போடுங்க, இல்ல வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளவு மாதிரி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நயவஞ்சகமா பேசி லோபி. ஏழைகள் வந்து யதார்த்தமா பேசினா கூட கபடஸ்தன் தன்னுடைய பொருளாசைனால கபட்டு பேச்சு பேசுவானா. அப்படி பேசி கொள்ளையிட்ட அந்த பணமும் துரோகம் செய்யாத இந்த ஆயா போல பாருங்க, அந்த ஆயா யாருக்குமே துரோகம் செய்யாத போல இருக்கு. அப்படி வளர்ந்தனாலதான் இவ்வளவு தீர்க்க ஆயுசா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அப்படி துரோகம் செய்யாது, ஏமாத்த தெரியாது, பொய் பேச தெரியாது, கபடு தெரியாது, வஞ்சனை தெரியாது, அவங்கள போய் கபடா பேசி வஞ்சிக்கிறது, துரோகம் செய்யறது. அந்த ஆயா சேர்த்து வச்சிருக்கோம். ஆயா 2000 ரூபாய் தான் கொடு, அதை அப்படின்னு வட்டி போட்டு 3 மாசம் கழிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி அதுக்கு சாப்பாடு வச்சிருந்த காசாயத்தையும் அபகரிச்சுட்டு போனா இருக்கிறாங்க துணிகரமா. யார் வாழ்ந்தான்னா யாரு செத்தான்னா நான் வாழணும் அப்படிங்கிற ஜனங்களை கொண்டிருக்கிற இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அல்லையா? அப்படி கொள்ளையிடப்படாதும் துரோகம் பண்ணாதவங்களுக்கும் துரோகம் பண்ணினா நீ கொள்ளையிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், துரோகம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு அது நடக்கும்ன்றாரு. அல்லையா?
அதனால இடுக்கமும் நெருக்கமும் செஞ்சு வர ஆதாயத்தை நம்ம விரும்ப வேண்டாம். இப்ப இடுக்கன்னு சம்பாதிக்கல, பரிதானம் வாங்கல. அடுத்து சொல்றாரு பாருங்க, பரிதானம் வாங்காம கைய உதறான்றாரு. ஓகே, இப்ப பரிதானம் வேணாங்க, இடுக்கத்தினால வர வருமானம் வேணாங்க. அடுத்து என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்துதலுக்கு ஏற்ற ஆலோசனையை கேளாதபடிக்கு காதை அடைக்கணும். ஆமா, இப்ப பாருங்க, யூதாஸ் இயேசு கூட இருந்தானா, அவனுக்கு பண ஆசை வந்துச்சு. இடுக்க நெருக்க செஞ்சு பண ஆசை, பரிதானம் வாங்குறதுக்கு கையை அரிக்குது. அவனுக்கு என்ன பண்ணா? வேதப்பாரர்கள்லாம் திட்டம் போட்டாங்க, இவனை எப்படியா கொன்றுன்னு இயேசுவ அப்படின்னு. மக்கள் எல்லாம் ஒரு பக்கமா சாஞ்சிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி இவன் திட்டம் போற தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கனெக்டா இருக்கிறான். வேத சாஸ்திரிகளோட போய் நான் அவரை காட்டி கொடுப்பேன். ஆள் ஜனங்கள் நடமாட்ட இடத்துல தனியா இருப்பாரு, அது எனக்கு தெரியும், நான் காட்டி கொடுப்பேன். எனக்கு என்ன தருவீங்க? 30 வெள்ளிக்காசு தரத்துக்கு உடன்பட்டாங்க. அவ காட்டி கொடுக்குறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்கிற பரிதானம் வாங்குறவன் உபாகமத்துக்கு எடுங்க. சாப்டர் உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25 என்னன்னா, நான் சொல்றேன் பாருங்க, நான் சொல்றேன். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்ட கடவன். எப்படி? சாபமா தான் போவான். இப்ப குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தும்படி பரிதானம் வாங்குறான். இப்ப பாருங்க, கூலிக்கு கொலை செய்யறாங்கல்ல, எவ்வளவு பேர் வெட்டி போட்டு அப்படி இப்படி, அப்புறம் என்கவுண்டர்ல மாட்டிக்கிறான். இவனை கொண்டு போய் அங்க கொலை செஞ்சிடறாங்க. அவனை வெட்டுறான், அவனை வெட்டுறான். இன்னத்துக்குடா? அவன் உழைச்சு அவன் வயிறு நிரம்பும், பிரச்சனையே இல்லை, தீர்க்காயசா வரலாம், 70-80 வயசு. அப்படி குற்றமில்லாத தரத்தை சிந்தும்படி பரிதானம் வாங்குறவன் வேண்டான்னு சொல்றாரு. யூதாஸ் பாருங்க, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்குறது ஆலோசனை செய்யறான். போய் அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்றான். அவன் சொல்ற ஆலோசனை காது குளிர கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த 30 காசை வச்சு சாப்பிட்டானுங்களா? ஆலயத்தில் எரிஞ்சு போட்டு தலைகளா தொங்கி வெயிலாம் வெடிச்சு போய் அசிங்கமா செத்தான். நமக்கும் அந்த பாடு வரக்கூடாது. மனுஷன் முடிவு எப்படியோ அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை வாழ்வு கணக்கிடப்படும். வாழ்ந்த வாழ்க்கை கணக்கிடணும்னா முடிவு கடைசியா 2 மாசம் அவன் எப்படி வாழ்ந்தான், எவ்வளவு அவஸ்தைப்பட்டான், இல்ல எவ்வளவு சுகமா இருந்தான், படுத்தாருங்க போயிட்டாருங்க, 80 வயசு நல்ல மனுஷன் அப்படிமா இல்லையா? இப்படிப்பட்ட வாழ்வு நம்ம நிறைவடையணும். நம்ம கண்ணை மூடனா பரலோக ராஜ்யத்துல கண்ணு திறக்கும்படியா நம்ம தயாராயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.